சர்வீஸ் பார்க்கக்கூடிய ஆம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ சென்டரில் ப்ரோ 9.0 மாடல். இது என்ன கம்பெனினா உங்களுக்கு ஆன் பண்ணுற பாருங்க. சேனல் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் லிமிட்டர் எரிஞ்சிகிட்ருக்கு. சேனல் 1 வந்து ஆன் ஆகிருது. சேனல் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா லிமிட்டர் எரியுது, அப்படியே நின்றுது. அதாவது அந்த ஒரு ஆடியோ அவுட்புட் இன்புட் எதுவுமே வரல. சேனல் 1 ஒர்க் ஆகுது, சேனல் 2 வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் என்னென்னா எதுவுமே பிரிக்கல. அப்படின்னா ஃபியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்று என்னென்ன ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே எங்கேயோ உள்ள ஆம்பில் வந்து இந்த சேனலில் போடு கூடிய இடத்துல வந்து எதோ ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபுல்லாக பிரிச்சுட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அந்த ஆடியோ சென்டர் 9.0 ப்ரோ மாடலில் ப்ரோ 9.0 சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் இல்லை, சேஞ்ச் பண்ண காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் ஐசி காம்பவுண்ட்ஸு இல்லை தெரியும் டீட்டெயிலாக எல்லாம் இதில் சேஞ்ச் பண்ண கம்பெனிஸு. இது என்ன கம்பெனினா உங்களுக்கு சேனல் 2 வந்து ப்ரொடக்ஷன் போய் வந்து உங்களுக்கு லிமிட் லைன் இருந்துச்சு, ஷார்ட் லைன் இருந்துச்சு. சேனல் 1 நல்லா பாடு, சேனல் 2 கம்ப்ளீட் இருந்துச்சு. ஃபைனலாக சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். மேக்ஸிமமாக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு 100 ஆம்பில் 99 ஆம்பு வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஸ்பீக்கர் ஷார்ட்டு, இல்லைன்னா ஹை வோல்ட் வரக்கில் நம்ம கரெக்டாக அதை பார்க்காத ஸ்டெபிலைசரை பார்க்காத கேட்கல. ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இப்போ இந்த வால்யூம் 1 வால்யூம் 2 கேட்கல, எந்த இது சவுண்ட் அதிகமாக இருக்கோ அது வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும். ஏன்னா அது ஒரு லோடு அதிகமாக எடுக்கல, ஷார்ட்டாகி கம்ப்ளைண்ட் வரும். சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். யூடியூப்பில் இப்போ நிறையா காப்பிரைட் வந்துடுறதுனால சாங் கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.